ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 10,000 பார்க்க அப்படின்னா ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் வந்து பண்ண ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாரு ராயன் திரைப்படத்தை பார்த்துட்டு. ஸோ அந்த ரிவ்யூ பார்க்கும்போது அவர் வந்து எப்பயுமே மற்ற படங்களை வந்து மட்டம் தட்டி பேசுவார். அதுதான் அவரோட தொழிலாகவே இருக்கும். ஒரு படத்தை மட்டம் தட்டி பேசினா தான் அவருக்கு வந்து வருமானம் அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து அந்த ராயன் திரைப்படத்தில் ஒரு விமர்சனம் என்ன வேணால் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா விமர்சனம் பண்ணுறது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அது என்ன வேணால் பண்ணிக்கிட்டும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் வந்து பெண்களை வந்து ரேப் பண்ணிட்டாங்க, பெண்களை வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா துஷாரா விஜயன் மேம் வந்து பார்த்தா ஒரு கொச்சையாக பேசியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வதம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அது அவங்களோட ட்ரெடிஷ்னல் அவங்க கல்ச்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து அவங்க வந்து ஒரு வெறித்தனமாக ஆடுற விஷயத்த வந்து இவர் வந்து கூலாக ஜாலியாக வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசுகிறது வந்து அவங்க பெண்மையை வந்து கேவலப்படுத்த மாதிரி பேசுகிறது. தனுஷ் ராய் திரைப்படம் எங்கே கதை முடியுதுன்னே தெரில. அது என்ன கதை, தறிக்கட்டு ஓடுதுன்னு சொல்கிறாரு, குத்தூசி கோவிந்தன்னு சொல்கிறாரு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் சொல்கிற வார்த்தைகளை வந்து கொச்சையாக பேசாமல் ஒரு ரிவ்யூ கொடுக்கணுன்னா நார்மலாக கொடுக்கணும். பிடிச்சிருக்கு பிடிக்கல, எதனால பிடிக்கல, அது பெண்களை வந்து அவங்க ரேப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து காலம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களும் அதை ஓவர் கம் பண்ணி அவங்களும் மேலே வரலாம்ல. அந்த பொண்ணு கோவத்தில் ஆடிட்டுருக்கா, தன்னனை கொன்னவனை பழி வாங்குறதுக்கு ஆடிட்டுருக்கான்னு கூட புரிஞ்சுக்காம ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ப்ளூ சட்டை மாறன் வந்து. ஸோ இவர் எடுத்த படம் ஆன்டி இண்டியன், அதுவே நக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இவர் படமும் எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வயசான காலத்தில் வந்து ரிவ்யூ பண்ணுறது பேரில் வந்து பார்த்தா மற்றவங்களை திட்டி கொச்சையாக பேசி வியூஸ் வர காசில் வந்து எப்படி தின்றாங்கன்னு தெரில. என்ன போல் வாழ்க்கை. எந்த சேனலாக இருந்தாலும் சரி விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குங்க. அதுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது. தனிப்பட்ட மனிதனை தாக்குறது அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.